இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் ஒரு ஹிடன் ஐலாண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஈஸியாக போயிட முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை பேருக்குங்க அந்த ஐலாண்ட் தெரியும்? அதுதான் நம்ம இருக்கிற இந்த லிட்டில் அந்தமானுங்க. தரமாக இருக்குது. இங்கே என்னென்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணி ஒரு லைட் ஹவுஸுக்கு போகணுன்றாங்க. டால்டா மரம் இருக்குன்றாங்க. செம்ம எக்ஸைட்டிங்காக அது இது கேட்கும் போது. ஸோ நேராக ஒரு ஷிப்பை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன் போர்ட் பிளேயர்லேருந்து லிட்டில் அந்தமானுக்கு. நீங்கள் இங்கே வந்தால் எங்கே தங்கலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எவ்வளோ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. அவங்க கூட காரில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. ஒரு தீவில் வாட்டர் ஃபால்ஸ் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயா இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம மெயின் அந்தமான் ஏரியாவில் கூட இருக்கலாம், பட் நாட் ஷூர். இந்த ஏரியாவில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ரோடு இருக்க பக்கமாகவே போங்க. கீழெல்லாம் வந்து எங்கேயும் இறங்கிடக்கூடாது. இங்கே நம்ம ஹேபிட்டட் பிளேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் கவர் தான் இந்த ஐலாண்டில். ஸோ எங்கே பார்த்தாலும் உங்கள் குரோக்கடைல் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு குரோக்கடைல் இருக்குமாங்க. ரோட்லலாம் கூட நிறைய கிராஸ் பண்ணுமா. ஸோ பார்த்து புதுசாக வந்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கனாலே அந்த ஒரு ப்ராப்பர் நேச்சர் அண்டு அட்வென்ச்சர் ஃபீல் உங்களுக்கு கொடுத்துரும். இப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஃபீல் மாதிரி தான் இருக்குமா? செம்ம நேச்சுரலாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ரிசார்ட்ஸ் இருக்குங்க. ஓ, இந்த பக்கமே ரெசார்ட் இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா பைக் ரெண்டல் கொண்டு நல்ல நல்ல ராஜஸ் ரெசார்ட்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஷிப் ஷெட்யூல் பார்த்து பிளான் பண்ணி வந்தால் மட்டும் போதும். மிச்சம் எல்லாமே இங்கே வந்து பார்த்துப்பாங்க. இதே ரெசார்ட்டா? இன்னும் இருக்கு முன்னாடி. ஓகே. இங்கே எல்லாம் வந்து பேசிக் டு மிடில் லக்ஸரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் நேச்சரை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தயவு செஞ்சு அடுத்த தடவைலாம் நீங்கள் வந்து அந்தமான் பிளான் பண்ணுறீங்கன்னா ஹேவ்லாக் நீல் மட்டும் அந்தமான் கிடையாதுங்க. அதை தவிர எக்கச்சக்க இடம் இருக்குது உங்களுக்கு பார்க்க வேண்டியது. இதுவும் நம்மளுக்கு ரெசார்ட் தானா? ரெசார்ட்டோட ரேட்லாம் கேட்டுட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க. 2000 ரூபாய் 2500 தான் இருக்குமா பர் பர்சனா பர் ரூமா? பர் ரூமே. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பிளான் பண்ணலாம். எல்லாமே வந்து பீச் ஃபீஸிங்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் வெளில வந்தீங்கனாலே உங்களுக்கு பீச் இருக்கும். ஜாலியாக பைக் ரெண்டில் எடுத்துன்னு சுற்றி வந்துக்கலாம்ப்பா. ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டேவை செம பிளாஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க ஸ்பாட்டு காலாபத்தர் பீச்சுங்க. இந்த லிட்டில் அந்தமானோட ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். காலாபத்தர்னா ஹிந்தியில் கருப்பு கல். அதுதான் இது. இந்த பாருங்கள், காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த பீச்சோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வியூ தான். குளிக்கலாம் இங்கே முடியாது, ஏன்னா நிறைய வந்து அந்த கருப்பு கலர் கல் இருக்கும். பட் அப்படியே பாருங்களேன், இந்த இடத்துலையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரெடி? இன் 3, 2, 1. இந்த இடத்தோட அருமையெல்லாம் தெரிஞ்ச 2 ஃபாரினர் கூட இங்கே வந்திருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்கள். ஸோ அழகாக ரெசார்ட்டை புக் பண்ணிட்டு இங்கே வந்துடுவாங்களாம். சுனாமிக்கெலாம் முன்னாடி இந்த மொத்த லிட்டில் அந்தமானும் ஒன்றும் பயங்கர செழிப்பாக இருந்துச்சான். பட் வந்து 2004 சுனாமியில் ஒஸ்ட்டு ஹிட்டு பகுதியில் இந்த லிட்டில் அந்தமானும் ஒன்று. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு தீவு. உள்ளே போய்ட்டே பார்ப்போம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஃபிங்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த லிட்டில் அந்தமான் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் அப்படின்றாங்க. பட்லர் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வந்து அலைகள்லாம் ரொம்ப உயரமாக வருமா. நீங்கள் அழகாக சர்ஃப் பண்ணி சூப்பராக விளையாடலாம். எனக்கு என்ன தெரியல, நம்ம மிச்சம் அந்த மாதிரிலாம் பார்க்குறதோட இங்கே சீன்றது ரொம்பவே ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. அப்படியே அலையெல்லாம் போட்டு தாக்குது. நேற்று நான் வந்து போட்டில் வந்தேன் பார்த்தீங்களா, அப்போவே நல்லா லைட்டாக வந்து அவங்க உணர முடிஞ்சுது. என்னடா திடீர்னு ரொம்ப ரஃப் ஆகிட்டு இருக்கு, முன்னெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோ டைடு, அதனால் வந்து தண்ணிலாம் உள்ளே போயிருக்கு. மேபி ஈவினிங் நம்ம ஹை டைட்டில் பார்க்கும்போது பீச்சு அடிக்கும் போல் இருக்குது. இந்த ஏரியாவில் வேவ் கரண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ கடலில் இறங்கிறதுக்கு முன்னாடி லோக்கல்கிட்ட கேட்டுக்கோங்க இங்கே இறங்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்குது நம்மளுக்கு ஸ்பாட்டு, போய் பார்ப்போம். இந்த பீச் பகுதியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 ஆளுங்களை வந்து போட்டிருக்காங்களாங்க. ஸோ இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. தான் சொன்னாலே இந்த ஊரே ஃபாரஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்ககிட்ட ரிவ்யூஸ் கூட வாங்கிக்கிறாங்க. நான் தான் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு போட்டேன். தமிழால் இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தாராம். அவருக்கு இப்போ ரீசெண்டாக தான் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுச்சான். இந்த ஸ்பாட்டை பாரு போய் அங்கே வர அங்கே பாரியா எங்கள் அண்ணன் விளையாடுறது அப்படின்னு தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஊஞ்சலும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மால்தீவ்ஸ் ஃபீல்டில் குஜிலிமா பண்ணிக்கலாம் நீங்கள். இருங்க நம்ம கிட்ட போகும்போது ஒரு பிளாஸ்டெல்லாம் வருதான்னு பார்ப்போம். ஆகா சத்தியமாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த இடத்துலேருந்து. பிளாஸ்ட்டு எங்கள் அண்ணன் தீ கச்சேரி. ஆஹா இல்லை மறுபடியும் மிஸ் ஆகுது ஆள. ஓ இந்த சின்ன சின்ன போர்ஸ் வழியாக இங்கே இந்த பக்கம் தண்ணி வந்து ஒரு ஸ்மால் லகூன் மாதிரி ஆக்கி வச்சிருக்கு பாருங்க ஏரியாவே. அட்டகாசம் அது அனாவசியம். இப்போ இங்கே சரியான ஃபன் ஆகிடுச்சுங்க. தலைவர் அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களா, அவங்க வண்டி அங்கே நிற்கிது. இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டி நான் போன வாரம் இந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு இவர் அவர்கிட்ட சொல்லியிருந்தார். உடனே நான் பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது ஸ்பாட்டு அப்படின்னு கேட்டேன்னா ஒன்றார் கேட்டார், இப்போ உங்களுக்கு போகணுமா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இந்த ஐலாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோன் ஸ்பாட்டை விட ஹிட்டன் ஸ்பாட்டுன்றது அவ்வளோ இருக்குங்க. இப்போ சுமார் ஒரு 17 கிலோமீட்டர் பக்கம் ஆஃப் ரோடிங் பண்ணி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர போகிறோம். நீங்கள் வந்து அந்த இடத்த அப்படி லவ் பண்ண போகிறீங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இடம் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் நான் போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காலாபத்தர் பீச்லேருந்து இன்னும் டுவர்ட்ஸ் நார்த்துக்கு போகிறோம். இப்போது போகிற வழியில் அப்படியே பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மரம்லாம் செம்ம ஸ்பெஷலான மரம். என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. இந்த அந்தமான் தீவுகளெல்லாம் ஒரு விஷயம் காமனுங்க, வீட்டுக்கு ஒரு பாக்கு மரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுக விட்டு அவங்க வந்து பாக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் வாழை மரம் இருக்கும். இது ரெண்டும் இல்லைன்னா அது வந்து ஒரு அந்தமான் வீடே இல்லை. இங்கே கோழிலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வண்டி எதுன்னு கிளம்பலாம் வாங்க. நார்த்தில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு இடத்துல ஊர் ரொம்ப பெருசாகுங்க. இதுதான் வந்து லிட்டில் அந்தமான்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஆர்கேபூர் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து செட்டிலர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தி அவங்க பீரியடில் பெங்காலி மக்கள் மெயினாக பங்களாதேஷ் கல்கட்டா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே செட்டில் பண்ண வச்ச இடம் இது. அதுக்கு ஏதோ எக்ஸாக்ட் ரீசன் இருக்குது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னு. வார் ஆச்சு 1942 ஓ பங்களாதேஷி வார், அந்த செப்பரேஷன் வாரும் போது ஓகே. ஸோ அந்த நேரத்தில் இந்தியா ஹெல்ப் பண்ணிச்சுல பாகிஸ்தான்லேருந்து அவங்களுக்கு செப்பரேஷன் கொடுக்கறதுக்காக. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இங்கே இடம் கொடுத்து இங்கே செட்டில் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்க இப்போ பயங்கரமாக இங்கே இதுவாயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கு மரம் இதெல்லாம் போட்டு. ஸோ இவங்க தான் இப்போ ஒரு பெரிய கம்யூனிட்டி லிட்டில் அந்தமான்ல. அவங்க ஒரு ராஜ்யமே நடத்திட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடில். இந்த ஏரியா மட்டும் ரோடு எவ்வளோ பெருசாகிடுச்சு. இது வரைக்கும் வந்தது ஒத்தடி பாத மாதிரி இருந்தது. ஸோ இதனால தான் ஷிப் இவ்வளோ ஷெட்யூல் போடுறாங்க போல இருக்கு உங்களுக்கு வந்து போகிறதுக்கு. இந்த இடம் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணுறது வந்து புஃபானால. ஓகே. இப்போ போகிற ஃபால்ஸ் பேர் என்ன? புஃபானாலா. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பேர் வந்து புஃபானாலாமா. பாண்ட் இருக்கு. எப்படி காட்டுக்குள்ளே ஒரு ஆஃப் ரோடிங்கு. போகிற ரூட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்கங்க. இதெல்லாம் கார் போக முடியுமானே தெரியல. நம்ம பாட்டுக்கு ஓட்டு போயிட்டு இருக்கோம். ப்ராப்பர் டீப் ஃபாரஸ்ட்டு. கார் போயிடுமா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. பட் நல்லா வந்து பயப்படாமல் ஓட்டணும், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மரம். டூரிஸ்ட்டும் வராங்க இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டல்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து வரவங்களா தான் இருக்கும். ஏன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்காதுங்க இந்த லிட்டில் அந்தமான் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களாக தேடி கண்டுபிடிச்சி வரணும். ஒன்றும் எக்கச்சக்க ஸ்பாட் இருக்குது. அதான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 1 hour ஆஃப் ரோடிங் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour நீங்கள் நடந்து போனீங்கன்னா லிட்டில் அந்தமானோட தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் வருமா. என்னது? கிருஷ்ணா நாலா வாட்டர் ஃபால்ஸ். கூகுள் மேப்பில் கூட அது காட்டும் போல இருக்குது. ஸோ
ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா போட்டு அடி அடி நடிக்குதியா வண்டி. அந்த பயங்கரமான ஆஃப் ரோடு முடிவில் ஒரு மீனவர் கிராமம் வருதுங்க. அங்கே தான் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வாக்கிங் தெரில, நம்மலாம் கேட்கலை. பட் அப்படியே அவங்க பின்னாடி 2 கிலோமீட்டர் போகலாம் வாங்க. இந்த காட்டோட ஃபீலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதெல்லாம் கோரல்ஸாக கூட இருக்கலாம் கடல் உள்ளே போனதுனால. அதில் எவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய மனமானது இருக்க பாருங்கள். நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட்டு. இப்போ காட்டிலேருந்து வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த வழியாக தான் போகும் போல். மழை காலத்தில் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் மக்களே. நீங்கள் பாட்டுக்கு தடாப்புடா நீங்கள் இந்த பக்கம் கிளம்பி வந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் இந்த ஹட்பே அதாவது லிட்டில் அந்தமானுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி வரதுன்றது ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து போர்ட் பிளேயருக்கு ஃப்ளைட்டில் வந்துடலாம். போர்ட் பிளேயர்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே உங்களுக்கு வந்து ஷிப் ஷெட்யூல் இருக்குங்க இந்த லிட்டில் அந்தமானுக்கு வரதுக்கு. ஹட்பேன் இருக்காது, வெப்சைட்டில் வந்து லிட்டில் அந்தமான் தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எடுத்து போட்டு போய்க்கலாம். பட் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மண்டே டு சாட்டர்டே ஆர் சண்டே ஷெட்யூல் வந்து அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா மண்டேக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லக்கியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஸ்லாட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து சமலக்கி. எனக்கு வந்து போர்ட் பிளேயர்லேருந்து இங்கே வரதும் சரி ரிட்டர்ன் போகிறதும் ரெண்டுமே எனக்கு நைட் ஷிப்பாக கிடச்சிட்டதுனால டைம் பயங்கரமாக சேவ் பண்ணேன். இதே நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் பக்கம் ஆகும் நீங்கள் இங்கே வந்து சேர்கிறதுக்கு. ஸோ காலைல கிளம்புவீங்க, மதியம் இல்லை ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து இறக்கி விடுவாங்க. நைட்டு ஷெட்யூல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப வசதி. இதெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க, கவர்மெண்ட்டோட தான், டைரக்டரேட் ஆஃப் ஷிப்பிங் சர்வீஸ். ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். அதுலேயே நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் போட்டுக்கலாம். எந்த விதமான ஏஜென்ட் ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் இங்கே கம்ஃபர்டபுளாக வந்து சேர்ந்துடலாம். நம்ம தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் சொன்னார், இங்கே வந்து உங்களுக்கு இது கூட இருக்கான், என்னது ஹெலிகாப்டர் சர்வீஸு. அது போகிறதுனாலும் நீங்கள் வரலாம். பட் அதுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என்னாச்சு ப்ரோ, மாறி போயிட்டோமா? ரைட்டு, தலைவர் தான் இப்போ லோக்கல் கைடு. பாதை அந்த பாதை இல்லையா, இங்கிட்டு இல்லை இங்கிட்டு போகணும் அப்படின்றாரு. ஸோ ஷிப்பு தான் உங்களுக்கு நல்லா ஜாலியாக வந்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து சேர்ந்துருங்க. அப்படி தான் லோக்கலாலும் கூட போகும்போதே பாதை இப்படி நர்த்தனம் ஆடுது. நம்ம தனியெல்லாம் வந்து என்ன நிலைமைக்கு போவோன்னு தெரிலங்க. இங்கே ஏதோ வந்து இது மாதிரி இருக்குது, செரியோ ப்ளம்மோ, என்ன பழம் இது? இதோ பாருங்க, இதுதான் சாப்பிட்ற பழமா என்ன எதுவும் தெரில. காட்டுக்குள்ளே தான் தின்னு ரத்தம் வந்து எடுக்காமல் இருந்தால் சரி தான். இப்போ தான் அந்த 2 கப்புள்ஸ்லாம் வந்துட்டு போனாங்களா, அவங்களாம் உண்மையிலே உள்ளே வந்துருப்பாங்களா? வழி ரொம்ப ரொம்ப இதுங்க, எப்படி போகிறோம் ஏது போகிறோன்னு ஒன்றும் தெரியாது. ஸோ காட்டுக்குள்ளே எங்கேயா போய் மாட்டிக்காமல் லோக்கல் ஹெல்ப் இருந்தால் மட்டும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். பின்னாடி வர இன்னும் 3 பேரை காங்கலையாம், எல்லாம் லோக்கல் தான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இவங்க கூட போவோம். வாங்க, நம்ம இங்கேயும் தொலையாமல் இருந்தால் சரி. நம்ம கூட வந்திருக்கவங்களாம் டார்சானுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்குங்க. நம்ம இப்படி தேடி தேடி வந்தால் அவங்க வேறு ஏதோ பார்த்தா நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது எல்லாமே மழைக்காடுகள் அப்படின்வாங்க, ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ எந்த காலகட்டத்தில் வந்தாலுமே இடம் பச்சை பசேன்னு இருக்கும். இங்கே தான் நம்ம டைவர்ஷன் திருப்பணும். அத்தாடி, மரத்தை வெட்டி போட்டிருக்காங்களா, இல்லை விழுந்துருச்சா மரம், என்ன கதைன்னு தெரில. இல்லை, நான் இந்த பிளேஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. தனியாலாம் வருது, அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. இடத்தோட சேஃப்டி பற்றி சொல்ல, பட் இங்கே இருக்க அந்த காட்டு சூழ்நிலைக்கு சொல்கிறேன் நான். லோக்கல் ஆலையெல்லாம் உங்களுக்கு ஹோட்டல் யாரும் ஹெல்ப் பண்ணால் மட்டும் வாங்க, தனியாலாம் வந்துடாதீங்க. இதுதான் ஸ்பாட்டா? ஸ்பாட்டுக்கே வந்தாச்சுப்பா. ஏய், என்னது இது, அதிபயங்கரமாக இருக்குது. நட்டனோட காட்டுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்களா ஸ்பாட்டு. ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பாறை கீழே தண்ணி ஊறி இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வந்து நிற்கிது. நீங்கள் வீடியோவில் கட்டும் போது ஏரி வரத்துக்குலாம் வழி இருந்து, இப்போ ஏரி வரவே வழி இல்லைல்ல?
अरे झींगा भाई झींगा इसमें लॉबस्टर है अभी देखा அப்படின்னா ஜிங்கானா प्रॉन्स प्रॉन्स ப்ரான்ஸ் मीठा है हाँ वो प्रॉन्स मीठा मीठा पानी का बढ़िया रहेगा छोटा है लेकिन ரைட்ரா அன்எக்ஸ்பெக்டட்ல இது ஸ்பாட்டு வீராதி வீரன் சூராதி சூரன் இப்போ நம்மளுக்காக கூச்சி காட்ட போகிறாங்க தலைவரே பார்த்து பதுசாக போங்க உள்ளே ஆக்சுவலாக பெரிய கொகையே இருக்கான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ட்ரை பண்ணுறீங்களா ரெடி இன் 3 2 1 எனக்கும் குதிக்கணும்னு ஆசை இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தண்ணி தான் இது குதிக்கலாம் பட் ஏறி வர வழி பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வச்சு ஏறி வரணுமா நம்மளால் அது முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஏணி மாதிரி இருந்தாலாச்சும் குதிச்சிருக்கலாம் அழகா नहीं है पानी कम हो गया ना इसलिए टोपी लगाना है क्या ஏறி வந்துட முடியுமா நம்மளால பட் இதெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஈஸி தானோ ஏறி வர்றது என்ன சொல்கிறீங்க குதிச்சிருவோமா லிட்ரலி கன்ஃபியூஸ்ட் சரி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கடலோட லோ டைடும் ஹை டைடும் இதோட வாட்டர் லெவலை வந்து தீர்மானிக்குமா இது என்னதான் ஒரு நல்ல தண்ணியாக இருந்தாலுமே அங்கே தண்ணி குறைஞ்சிச்சுன்னா இங்கேயும் தண்ணி குறையுமா என்ன லாஜிக் இருந்தால் எனக்கும் தெரியல அது உப்பு தண்ணி இது நல்ல தண்ணி பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஈவினிங்காக வந்தால் தண்ணி நிறையா இருக்கிறதுனால அப்போ நீங்கள் ஈஸியாக மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கலாமா ரிஸ்க்குங்க அடுத்த வாட்டர் ஃபால்ஸில் நான் குச்சி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஆழம் ப்ரோ ஆழம் செமையாக இருக்கா உள்ள கொகை தான் ஹைலைட்டு இதில் வேற உங்களுக்கு மீன் அதுக்கப்புறம் உள்ள ஆக்டோபஸ்லாம் இருக்கான் தரமான ஸ்பாட் ஓ இதுக்கு பேர் தான் புரளி வித்தியா இதில் ஏறி அங்கேருந்து மறுபடியும் குதிப்பாரா மேலே வந்துடுவாங்களா ஸ்பாட்டு ப்ரோ ஸ்பாட்டு சரி எத்தனை பேர் முடிவு பண்ணிட்டீங்க வீட்டில் அந்தமான உங்கள் அந்தமான நைட் இல்லை சேர்க்கறதுக்கு ஒழுங்கு மரியாதை வந்து சேர்ந்துருங்க அப்படிதான் இந்த மாதிரிலாம் கிடைக்காது நமக்கு பாலி கீழின்னு போய் பார்க்குற ஏரியாலாம் நம்ம ஏரியாலே இருக்கு இப்போ போடு தலை கமான் ப்ரோ அப்படிதான் நம்ம கேட்டிருந்தோம்ல இது என்ன பழம்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து லம்பா பத்தியாங்க உண்மையாக இந்த பேர்லாம் நமக்கு தெரில டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் வாங்க கையில் வேறு குளிக்கலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இதாக இருக்கும் உள்ளதை மட்டும் சாப்பிடணுமா கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கு நிறைய விழுந்து கிடக்கு எது அதோட மரம் இதுவா पेड़ कौन सा இந்த இருக்கு பாருங்க இந்த அழுகி போயிருக்கு இதில் ஏதாவது பெரிய மரம் தான் லம்பாபதி மரமா இங்கேருந்து விழுகணும் ஒரு லோட்டை டயத்தை தாங்க நீங்கள் இந்த மாதிரி லகூன் சூப்பராக பார்க்க முடியும் காற்று பயங்கரமாக அடிக்குது ஸோ நான் பேச மாட்டேன் அப்படியே நீங்கள் ரசிச்சுக்கோங்க இடத்த கடல் ரொம்ப உள் வாங்கியிருக்கு இப்போ போட்டெல்லாம் அப்படியே தர தட்டிடுச்சு பாருங்கள் இந்த கீழே பார்க்குறீங்களா பிளாஸ்டிக் குப்பை இதெல்லாம் இந்த ஐலாண்டுக்காரங்க போட்டதான் நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தோணுது இவ்வளோ குப்பையை பார்த்துட்டு மறக்காமல் நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி இவ்வளோ குப்பைங்க வந்ததுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இது ஐலாண்டுக்காரங்க போட்டதில்லை இந்த மொத்த தீவில் இருக்கிற ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இது தான் மக்களே நம்மளோட ஹட்பேலேருந்து நார்த்து நோக்கி போகிற ரூட்டில் இருக்குது இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாமா இப்போ கரண்ட் இல்லையா அதனால் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்ரோல் போடுறதுக்கு இங்கே எப்போ கரண்ட்டு கட் ஆகும் எப்போ இருக்கும்லாம் தெரியாது எனி டைம் போகலாம் எனி டைம் வரலாம் இங்கேயும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 82 ரூபா 40 காசு தாங்க கடைக்கோடி ஊரில் எடுத்துன்னு வந்து ஊற்றுறதுக்கும் அவ்வளோதான் ரேட்டு பாருங்க வேறு மாதிரி இல்லை ஜென்ரேட்டர் வச்சு இவ்வளோ தூரம் கப்பலில் எடுத்துன்னு வந்து ஊற்றினாலும் அதே தான் ஸோ இதெல்லாம் வந்து ஹியூலி சப்சிடைஸ் ரேட்டுங்க எப்பவுமே யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரேட்டுன்றது கம்மியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி சென்னையோட உங்களுக்கு கம்மியாக இருக்குல்ல பெட்ரோல் ப்ரைஸ் அதை விட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்சிடி வாங்குற இடம்ன்றதுனால இங்கே ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்கும் சூப்பர்
பெட்ரோல் போட்டு வந்துடலாம் வாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் பேரல்ஸில் தாங்க வரும். நம்ம ஊர் மாதிரி லாரியில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. போர்ட் பிளேயர் வரைக்கும் பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸில் வந்துடும். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேரலில் ஃபில் பண்ணி போட் வழியே இந்த ஐலாண்ட்ஸ்க்கெலாம் அமுச்சு விடுவாங்க. ஸ்டாக்குன்றது எப்பயுமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில நேரம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியும் டீசலில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டீசலில் ஜென்ரேட்டர் ஓட்டி அதை தான் வந்து மொத்த ஐலாண்டுக்கும் கரண்ட்டு தராங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல டைப் இருக்கும். இங்கே அங்கே அமுச்சிடுவாங்க, அங்கே இங்கே அமுச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறன்றது எவ்வளோ டஃப்பு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 2000-3000 கிலோமீட்டர் கடந்து இந்த ஒரு ஐட்டமும் இங்கே வந்து சேரணும். லாஜிஸ்டிக்ஸ்லாம் வந்து நினச்சி பார்த்தாலே ஒரு ஐலாண்டு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுதுங்க. ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு இவ்வளோ வேலை இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு மேலே வேலை இருக்குது. எவ்வளோ பேரல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பேரல்ஸை டேங்க்கில் கொட்டி டேங்க்லேயும் சப்ளை பண்ணுவாங்க. டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு. நம்ம கார் முதல்ல நிற்கிறதுனால மச்சின்னு அப்படியே போயிட்டுருக்கலாம் வாங்க. டீசல்லாம் வெறும் 78 ரூபா தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சப்சிடி. செம்ம மேட்ரு ப்ரோ. இங்கே உங்களுக்கு ஜிபேலாம் வாங்குறாங்க. 10 லிட்டர் டீசல் 825 ரூபா. ஓகே சையப்கோ நம்பர் நோட் பண்ணுறது போல். ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போலாம் வந்து ரொம்ப இது மாதிரி தான் அப்பப்போ தான் வருதான். ஒரு 3-4 மாதமாக ஜிபே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பெறப்பட்ட பேடிஎம் அமௌண்ட் அந்த மிஷினில் போல் இருக்குது. எவ்வளோ வேலை பாருங்கள். நோட் பண்ணி வைக்கிறீங்கலாம். ஒன்லி கேஷ் எக்கனாமி தான். நீங்கள் இதே கேஷ் கேரி பண்ணிட்டு வாங்க. சிக்னல் கிடைக்கிறதே இப்போலாம் ஜிபே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரிமோட் ஐலாண்டெல்லாம். தேங்க்யூ. போர்ட் பிளேயர் அங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. எல்லா இடத்துலையும் ஜிபே அலவுடு. மதியானம் ஜம்முன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு ஹோட்டல் சிவா. ஸோ இருக்கிறதுலையே நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிற ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல் தானா. இன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி, எக்கு பிரியாணி எல்லாம் இருக்குது. சைவம் அசைவம் எல்லாம் உண்டு உங்களுக்கு. இங்கே டீ சாப்பிட்னா சாப்பிட்லாம், வடைன்னு சொல்லிட்டு அனைத்தும் உள்ளது. நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம உண்மையிலே வந்து அந்தமானில் தான் இருக்கோமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோமான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாளாக தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆத்தென்டிக் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. வணக்கம்ண்ணா. இது சைவத்தில் என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது, 2 சப்ஜி இருக்குது. ஓகே ஓகே. இருக்குது, அப்பளம் இருக்குது. சாப்பாடு ஒன்று கொடுத்துருங்க. தயிர் இருக்குது. சரி சாப்பாடு. சாம்பார், மீன் குழம்பு. மீன் குழம்பு இல்லை எதுவும் மீனில் எதுவும் இல்லை. சைவம் மட்டும் கொடுங்க. சரி நன்றிண்ணா. அந்தமான் பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம கடை இருக்குது அப்படின்ற. ஸோ நல்ல மீல்ஸு சாப்பிட்ருவாங்க. அந்த பக்கம் பிரியாணி போயிட்டுருக்குது. எல்லாம் அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் உங்களை வந்து பார்க்குறேன். இங்கே நீங்கள் எது சாப்பிட்டாலுமே ப்ராப்பர் மதுரை டேஸ்ட் வந்துடுங்க. ஸோ மசாலாலாம் தரமாக இருக்குதுன்னு சொல்லணும். சாம்பார் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஏன்னா இங்கே தமிழ்நாளுக்கு மட்டும் இல்லை, பெங்காலி, அதுக்கப்புறம் ஆந்திரா, மலையாளம் எல்லாம் இருக்கிறனால அது மட்டும் கொஞ்சம் காமன் டேஸ்ட்டில் வச்சுட்டு ரசம் இந்த மாதிரி வடையெல்லாம் தெருக்கி விட்டுறாங்க. நம்ம அண்ணாவரத்துக்குள்ளே ஒரு சின்ன கருத்து மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ஐலாண்ட்லலாம் வந்து அவ்வளோ குப்பை பார்த்தோம்ல, பிளாஸ்டிக் பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு, அதில் மேபி 1% இந்த ஐலாண்ட்லேருந்து வர குப்பையாக இருந்தாலும் மிச்சதெல்லாம் நம்ம ஊர் மெயின்லேண்ட்லேருந்து வர குப்பை தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை மெரினா பீச்லையோ பெசனகர் பீச்லையோ தூக்கி போகிற ஒரு வாட்டில் அவ்வளோ தூரம் கடல் கடந்து இந்த மாதிரி ஒரு ஐலாண்டையோ இல்லை ஒரு மெரைன் லைஃப்பையோ தான் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம அங்கே பண்ணுற ஒரு தப்பும் போடுற ஒரு குப்பையும் ஆற்றுலையாக இருந்தாலும் சரி கடல்லையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ட்ராவல் பண்ணி இங்கே இவ்வளோ அழகான இடத்த பாதிக்குதுங்க. ஸோ நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணுங்கள், குப்பை போட மாட்டோம் ஆற்றுலையோ கடல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் யாராவது லிட்டில் அந்தமான் வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குங்க தங்கிறதுக்கு. ஸோ இங்கே ஹோட்டல் சீ ப்ரீஸ் அப்படின்னு இருக்குது. மொத்த ஐலாண்ட்லேயே புது ப்ராப்பர்ட்டி இது தானா. ஸோ வேணுன்னா இந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணி நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க. ரேட் ரீசனபுளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்கிறாரு. ஒரு 2000 to 2500 பர் ரூம். அந்தமானுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஏரியா தான் வந்து இந்திரா பசார் அப்படின்றாங்க. ஸோ சாப்பாடு, ஸ்நாக்ஸு எல்லா பொருளுமே உங்களுக்கு கிடச்சிரும். இங்கெல்லாம் ஈஸியாக ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு இஷ்யூவும் இல்லைப்பா உங்களுக்கு. முக்கியமான இடம் இது. கரெக்டாக ஹார்பர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆட்டோ வசதி எல்லாமே இருக்கும். ஆட்டோ ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க வாங்குறாங்க இங்கே. நம்ம தலைவர் வண்டி வந்துருச்சு. இப்போ நேராக நம்ம கிளம்பி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம் ஃபன் பண்ணுறதுக்கு. இந்த லிட்டில் அந்தமானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலைட்டாக தான். இப்போ நம்ம வந்து ஒயிட் சர்ஃப் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. போகிற ரூடு தரம். இங்கே முக்கால்வாசி உங்களை ஆஃப் ரோடிங்லேயே வந்து அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது.
ஸ்கூட்டி ரெண்ட் அடிக்கிறீங்க, பறக்குறீங்க, அவ்வளோதான். உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க இந்த மாதிரி இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன கார் எடுத்துகிட்டு வந்தால் கூட பெஸ்ட்டு தான். இங்கே கார் ரெண்டல்ஸ் கிடைக்காதுல்ல? அதுவும் உண்டா? சூப்பர். கார் ரெண்டல் கூட இருக்காங்க உங்களுக்கு இந்த இதில். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றி வரலாம் இந்த ஐலாண்டு ஃபுல்லாக. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ஆச்சரியம் நம்மளுக்காக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யூரோப்லலாம் ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைப்போம்ல, டேப் வாட்டர் அப்படியே பிடிச்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஊரில் பண்ணலாங்க. சுற்றி என்ன தான் கடல் தண்ணி இருந்தாலும் இங்கே எக்கப்பட்ட மழை, அங்கேருந்து வந்து மழை பெஞ்சி தண்ணி ஊறி இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வருது. அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணி தான் பம்போஸ் வழியாக மொத்த ஐலாண்டுக்கும் சப்ளை பண்ணுறாங்களாம். ஸோ இங்கே கூட ஒரு பம்போஸ் இருக்குது பாருங்கள், ALHW அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் என்னென்னா அந்தமான் லக்ஷதீப். ஸோ இங்கே இருக்கிற மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லைனா இங்கே இருக்க IAS ஆஃபீஸர்ஸ் சிலது வந்து பொதுவாக தான் இருப்பாங்க. 2 ஐலாண்டுக்கும் சேர்த்து ஒரு அதிகாரி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வாட்டர் ஃபால் பம்போஸ் இங்கே பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி மொத்த ஐலாண்டுக்கும் சப்ளை பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே பார்க்கிங் வசதி நல்லாவே இருக்குங்க. சேர்ந்துட்டோம், என்ட்ரி போட்டு அப்படியே ஃபால்ஸுக்குள்ளே போக வேண்டியதான். நம்ம இங்கே இருக்கிற முக்கால்வாசி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் கீழே தாங்க வருது. ஸோ எதுக்குமே என்ட்ரி டிக்கெட்டுன்றது கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் போட்டுட்டு என்ட்ரி மட்டும் பண்ணால் போதும். லைக் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்ல. பட் வசதிலாம் நல்லா தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது குரோக்கோடைல் இருக்குமா? குரோக்கோடைல் எவ்வளோ நேச்சரிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது பாருங்க. ஏரியா நல்லா ஆழம். உள்ளே எவ்வளோ தூரம் அந்த போகணும்னு தெரியாது. கேட்போம் போயிட்டு நம்ம. நல்ல வேலை சாட்டு போட்டு வந்துட்டோம். இல்லைனா இந்த ஏரியாலாம் ஒரு கடை கண்ணி கிடையாது. மார்க்கெட் போய்ட்டு தான் வரணும். சூப்பராக இருக்குல்ல ஸ்பாட்டு. ஆகா அட்டகாசமாக இருக்கே வாட்டர் ஃபால்ஸு. இப்படி பளிங்கு மாதிரி இருக்கு பாருங்க தண்ணி. அங்கே கொட்டிருக்கிறது தான் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து உங்களுக்கு ஒரு மலைக்காடுகள் இருக்கனால மழைக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லைங்க. எப்போ வேணால் மழை பெய்யுமா இங்கே. ஸோ அதனால் த்ரூ அவுட் த இயர் கூட இங்கே தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செம்ம பெருசாக இருக்குங்க ஃபால்ஸ். ஆனால் ஓ இவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கலையே. இதில் எங்கிட்ட குளிக்கிறதுன்னு தான் தெரில. லைம்ஸ்டோனில் அப்படியே உரசிட்டு வர மாதிரியே இருக்குது. இந்த வந்துட்டோம். இந்த காட்டுறேன். என்னால் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ண முடியுங்க, இந்த ஐலாண்ட் இஸ் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். நான் ஓரளவுக்கு நினச்சிட்டு வந்திருந்தேன். பட் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல நல்லா ஆழம் வேறு உங்களுக்கு. அப்படியே ஆரம்பித்து இங்கே அழகாக கொட்டுதுங்க. ஸோ உள்ள காடுன்றது ரொம்ப 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 பெருசு. நம்ம இங்கே சீஷோர்லேருந்து மேபி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மேக்ஸ் டு மேக்ஸ் தூரத்தில் இருப்போமா. ஆனால் இந்த ஐலாண்டோட வித்துன்றது ரொம்ப பெருசுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக காடுகள் மலைகள் தான். அந்த பக்கம் ரோடோ எல்லாம் வந்து ஒரு நார்மல் வீடோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. காடு மற்றும் அவங்களோட நேட்டிவான காட்டுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த எல்லா இடமும் சொந்தம். லிட்டில் அந்தமான் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது ப்ரோ. காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்லாம் போனோன்னா தரமாக இருக்குங்க. அதுக்கு எதாவது பர்மிட் எதாவது வாங்கணுமா அப்படின்னு விசாரிக்கணும். நம்ம சும்மா இதுன்னு சொல்லிட்டு போயிட முடியாது எல்லா இடத்துக்கும். திஸ் இஸ் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். கண்டிப்பாக வேறு அந்தமானில் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமாலாம் இது லாவோஸ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இப்போ இங்கே குளிக்கணும் போல் இருக்குது. பட்டு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இப்போ வந்து குடிக்கிற தண்ணியாக மெயினாக யூஸ் பண்ணுறதுனால குளிக்கிறதுக்கு பர்மிஷன் தரமாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். பார்த்து ரசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கேவ்ஸ் கூட இருக்குமாங்க. இந்த பின்னாடிலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா பாதாளமாக கூட இருக்கலாமா, யாருக்கும் தெரியாது. ஸோ ரிஸ்க் அதிகம். இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்றாங்க. இதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸை லாவோஸோட நம்பர் 1 டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், காட்டுக்கு மத்தியில் யாருக்குமே தெரியாத ஒரு இடமா இருக்குது. எனக்கு உண்மையிலே அழுவாச்சியாக வருதுங்க.
இந்தியாவில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து வெளிலையே தெரிய போகிறதில்ல. ப்ளீஸ் எனக்காக இதெல்லாம் வந்து வெளில சொல்லுங்கள். லிட்டில் அந்தமான் ஒன்று இருக்குது இந்தியாவில், அவ்வளோ அழகாக கொட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லுங்கள், 10 பேர் 100 பேருக்கு தெரியட்டும். இந்தியாவை எல்லோரும் முதல்ல சுற்றி பார்க்கட்டும். தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்தியாவை எல்லோரும் சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாடு போகிறது தப்பு கிடையாது, பட் இந்தியாவில் இல்லாதது என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. லவ் யூ, இன்க்ரெடிபிள் இந்தியா. நீ வேறு மாதிரி ப்ரோ, நீ வேறு மாதிரி, அவ்வளோதான். ஃபாரின் டூருக்கு என்றைக்குமே நான் எதிரில்லை. நானே அவ்வளோ நாடு போயிருக்கேன், பட் என் நாட்டை நான் முழுசாக சுற்றி பார்த்துட்டு விட்டு கொடுக்காமல் போவேன். அப்படித்தான். சுனாமினா வெறும் பேரலைகள் மட்டும் கிடையாதுங்க, அங்கே ஒரு பெரிய அர்த்குவேக்கும் வரும். ஸோ அந்த நேரம் இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஏகப்பட்ட டேமேஜ் நடந்தது தான். அதான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு ஆக்சுவலாக இங்கே? அர்த்குவேக்கில் வந்து இந்த ராக்ஸ் இருக்குல்ல மேலே வந்து கீழே விழுந்துட்டு எல்லாம் ராக்ஸ் வந்து முன்னாடி இந்த ஃபுட்பாத் தான் முன்னாடி இன்னும் லாஸ்ட் எண்டு போயிட்டு அங்கே குளிக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சு முன்னாடி. யாரும் வந்து போயிட்டு டைரெக்ட்லி வந்து இறங்க தேவையில்லை, இதில் நடந்து போயிட்டு அங்கே தண்ணி வந்து மேலே ஃப்ளோவே மாதிரி. ஸோ 2004 இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே இவங்க. அப்போல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே டூரிஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 22 வருஷம் முன்னாடியே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இது நேராக போச்சான் பாதை இந்த எண்டு வரைக்கும். அங்கே ஒரு கல் மாதிரி கீழே உடஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா, அது மேலே அட்டாச் ஆகிருந்து தான். ஸோ நம்ம 22 வருஷமாக எதுவுமே இங்கே ஒன்றும் சரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரல போல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய ரெக்வஸ்ட், இதெல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. டாப் நாட் ஸ்பாட்டு, வெறித்தனமாக கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணலாம். இங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா டூரிசம் கண்டிப்பாக எதாவது செஞ்சே ஆகணும். வாசல்லே இங்கே ஒரு அருமையான போர்டு வச்சுருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ மொராஜி தேசாய் விசிட்டட் திஸ் பிளேஸ் டியூரிங் த இயர் 1979. ஸோ அவ்வளோ வருஷம் முன்னாடி தான் கடைசியாக ஒரு தலைவர் இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த இடம் இப்போது உடனே ட்ரெண்ட் ஆகணுன்னா ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். லக்ஷதீப் வந்து இப்படின்றதுக்குள்ளே ட்ரெண்ட் பண்ணி விட்டா மாதிரி இந்த இடத்துக்கு மோடிஜி ஒரு விசிட்டை போட்டாருன்னா அவ்வளோதான், புக்கிங் க்ளோஸ்டுன்ற போடுற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிடும் இந்த பிளேஸு. இது நத்திங் ரிலேட்டட் டு பாலிட்டிக்ஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இல்லை மக்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அங்கே ஏதாவது ஒன்று வில்லங்கமாக இருக்கணும், இல்லை யாராவது ஒரு பெரிய ஆள் சொல்லணும், இல்லை பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே ப்ரமோட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். திஸ் ஐலாண்ட் இஸ் நத்திங் லெஸ் தேன் பாலிங்க. அங்கே என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்களோ அட்வென்ச்சர், ட்ரெக்கிங்கு, அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அவ்வளோதான். இது தாங்க பவர் ஹவுஸு. ஸோ கம்ப்ளீட் அட்பே ஐலாண்டுக்கு இங்கேருந்து தான் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. டீசலில் ஓடுறது தான். எப்போயாவது வந்து இந்த நேச்சுரல் கெலாமிட்டினால டீசல் ஷார்ட்டேஜில் நடந்தால் பவர் கட்டு தான் நமக்கு. உங்களுக்கு இதே போதெல்லாம் பயங்கர பவர் கட் நடக்குமா? சீ ரஃபாக இருக்கும் போதெல்லாம்? சீ ரஃபாக இருக்காது. மழை ஜாஸ்தி இருந்தால், உங்களுக்கு வந்து காற்று ஜாஸ்தி இருந்தால், சம் லைன்ஸ் இருக்குல்ல மேலே, அந்த லைன்ஸில் வந்து மரம் எது வந்துச்சு அந்த டைமில் வந்து இல்லை அப்படி சொல்ல. இப்போ டீசல் ஷார்ட்டேஜ் ஆகும்ல, இப்போ வராமல் இருந்தால் அப்போ கூட உங்களுக்கு ஜென்ரேட்டர் கம்மி பண்ணுவாங்கன்ற நான். ஸோ இந்த மாதிரி ஐலாண்ட் லைஃப்பில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீசல் பவர் பிளான்ட் போட்டு தான் ஓட்டுவாங்க. டீசல் மட்டும்தான் ஆப்ஷனு. ஒன்றும் இங்கே வந்து நம்ம எதெல்லாம் ஈஸின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்கோமோ இங்கே அது எல்லாமே அவ்வளோ டஃப்பு ஐலாண்டு வாழ்க்கையில். இங்கே ஐலாண்டில் போலீஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லினா, இது வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸு. அங்கே வந்து நம்மளுக்கு சூப்பரான கொய்யா காய்ச்சி கிடக்கு. எனக்கு இப்போ அடிக்கணும் போலேயே இருக்குது. எதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் அந்த கொய்யா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தரமாக இருக்குதுப்பா, இல்லை எடுக்கலாம். வெற்றி வெற்றி வெற்றி, செம்ம ஃப்ரெஷ்ஷான ஐலாண்டு கொய்யாங்க. இப்படியே கச்சிக்கிட்டே போகலாம். இப்போ நான் வந்து சேஞ்ச் ஆஃப் வண்டி கேட்டிருக்கேன். காரில் போனால் நல்லா தான் இருக்குது, பட் ஐலாண்டில் பைக்கில் போனால் எப்படி இருக்கும்? தாறுமாறாக இருக்கும்ல. அதாவது தலைவர்கிட்ட வந்து வண்டி எடுத்துன்னு போகலாமான்னு கேட்டேன். அதான் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பைக் எடுத்துக்கிட்டு சூப்பராக ஈவினிங் சன்செட்டை பார்க்கறதுக்கு பறக்க போகிறோம். இப்போ நேரம் நம்ம வந்து போர்ட்டுக்கு தாங்க போகிறோம். அங்கே ஏதோ கார்கோ கப்பல் வந்துருக்கான், அது இறங்குறதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்தே சன்செட்டை ரசிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். அதுக்குள்ளே இருட்டி போய்டும். எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ஒரு 4:45 அது ரேஞ்சுக்கு மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆகிடும் ஏரியா. நேற்று நம்ம சிந்துவில் ஏறி வரும்போது தாங்க இதையும் லோட் பண்ணியிருந்தாங்க.
அவ்வளோ நேரம் லோட் பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பிங்க வரத்துக்கு இன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கார்கோ ஷிப்லலாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா எக்கச்சக்க பொறுமை வேணும் போல் இருக்குங்க. இந்த தீவுக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துகிட்டு வருது போல் இருக்குது. மெயின் பெரிய கப்பலில் போர்ட் பிளேயர் வந்துடும், அங்கேருந்து இங்கே சின்ன கப்பலில் வரும். இப்போ தான் பர்த் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய கப்பல் பர்த் பண்ணுற ப்ராசஸ்ன்றது ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட். அதால் டேரெக்டாலாம் திரும்ப முடியாது. ஃபஸ்ட்டு ஷோரில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் முன்னும் பின்னும் இழுத்து 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 அதை அப்படியே தள்ளுவாங்க இந்த பக்கம். தண்ணி கலரை பாரு போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பளிங்கு மாதிரி மின்னுதுல. இந்த ஜெட்டியை பார்த்தா அப்படியே எனக்கு அகத்தியில் பார்த்த ஜெட்டி மாதிரி தான் இருக்குது. சூப்பர். ஸோ ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அது நல்லா டைட் வைக்கணும், டைட் வச்சா தான் அது வரும். பைக்கு நம்ம கண்ட்ரோல் எடுத்தாச்சு, வேறு லெவலாக பறக்கணும். நீங்கள் இந்த ஈவினிங் டயத்தில் இங்கெல்லாம் பைக் ஓட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னதான் இது குட்டி ஐலாண்டாக இருந்தாலும் போலீஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாங்க. 2 பேர் போனால் 2 ஹெல்மெட் போட்டே ஆகணும். எடுப்போம் வாங்க, 6 பேரில் அப்படியே காற்று வாங்கிட்டு போவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரீஸை தான் நான் சொன்னேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏதோ மடகாஸ்கரில் பார்க்குற ட்ரீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா இல்லையான்னு தெரில. மேபி இல்லை இலை கொட்டினதுனால எனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு தெரில. செம்ம யூனிக்காக இருக்குங்க இங்கே இருக்க வெஜிடேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நார்மல் நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. சான்ஸ் இல்லைப்பா. பைக் எடுத்துன்னு இந்த சவுத் சைடு வாங்க, பக்கா பண்ணிடலாம். எந்த இடம் போனாலும் ஆப்வியஸாக ஒரு ஆஃப் ரோடிங் இருக்கணுங்க. இந்த ஸ்பாட்டுக்கும் இருக்குது. இந்த ஏரியா பக்கத்தில் தான் வந்து நிக்கோபாரிஸோட அந்த செட்டில்மெண்ட்ஸ் இருக்குமா, அதுக்கு தெரியல நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். அங்கிட்டு செம்மையான சன் செட்டு பின்னாடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரோடில் போகணுன்னு தெரில. அப்படியே ஜாலியாக போகலாம். கண்ட்ரோல் பண்ண முடியலங்க ஒத்த கையில். இருங்க அங்கே போயிட்டு பேசுகிறேன் நான். செத்த நேரம் முன்னாடி ஒரு ஸ்பாட்டை பார்த்தாங்க. சத்தியமாக இதெல்லாம் வந்து விண்டோஸ் வால்பேப்பருக்கே ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுப்பா. நம்ம இப்போ வந்து லைட் ஹவுஸ்க்கு போகிற வழியில் ரிச்சர்ட்சன் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ லைட் ஹவுஸ் நம்மளால் போகவே முடியாது, ஏன்னா வந்து ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருக்கான். மழைலாம் பேஞ்சதுனால பள்ளம் புதற்குழி அப்படிலாம் இருக்கான். ஸோ அதனால் நாளைக்கு என்ன பண்ணலான்னா லோட்டேட் ஆகும்போது கடலில் போயிடலாம் அப்படின்றாரு. இல்லை இது நல்லா இருக்கே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபன்னுக்கும் அட்வென்ச்சருக்கும் ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கும் போல் இருக்குங்க. இந்த ஆஃப் ரோடு வந்து பூரா காடு. ஸோ நம்ம அந்த மெயினான சிவிலைசேஷன் ஏரியா உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக காடு தான். காடில் வந்து அப்பத்துலேருந்தே இந்த பிளான்டேஷனில் கூட பண்ணி வச்சுருக்காங்க. இளநில எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்கள். இந்த ஊர் இளநி வந்து 1-2 சாப்பிடணும் போல இருக்குது. கேட்போம் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷிங்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட் வியூ எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஐலாண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் லைட் ஹவுஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணோம். பட் இட் இஸ் தி மோஸ்ட் அட்வென்ச்சர் டாஸ்க் யூ வில் எவர் ஹேவ். அப்போ ரெட் ஹேண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்குல்ல. பார்த்து சூதானமாக போயிட்டு வரணும் இங்கெல்லாம். இப்போ வந்து ஹைடைடு, ஸோ அவ்வளோ அழகாக இருக்க போகுது கடல். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? காற்று இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும். விண்ட் நாய்ஸ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதே, அப்படியே வாங்கோ ஒரு வைபை போடுவோம். மணி ஆயிடுச்சு சன்செட்டுக்கு ஆல்ரெடி. லுக் அட் த கலர் ப்ரோ. இந்த குப்பை எல்லாம் மெயின்லேண்ட் நம்ம போட்டது தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கு ப்ரூஃப் கேட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், என்ன மொழினே தெரில, தாய்மொழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மேட் இன் தாய்லாண்டா என்னன்னு தெரில. ஸோ இது வந்து அங்கேருந்து அடிச்சுட்டு வந்தது. இது ஒன்றுத்துக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்கலாங்க. எந்த நாட்டிலேருந்து வந்த குப்பைன்னு கூட சொல்லலாம். இது பாருங்கள், இதுவும் வேறு ஏதோ மொழி தான். மியான்மரா தாய்லாண்டா இதெல்லாம் மேட் இன் எங்கன்னே போடலையே.
இது என்னது? இது மியான்மர். ஓகே, இதெல்லாம் வந்து மியான்மர்லேருந்து அடிச்சுன்னு வரதா? கடல் கடந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க ஒரு பொருளும். மியான்மர்ன்ட்டு இந்த சைடில் இருக்குது, அங்கேருந்து அடிச்சுட்டு வருது போல இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மியான்மர் நாட்டு குப்பை நம்மளுக்கு வந்து சேருது. ஏதோ ஒன்று எக்கச்சக்க முட்டை வச்சுட்டு போயிருக்குங்க. நண்டா இருக்குமோ இதெல்லாம்? அது மேலே படாமல் நடக்கணும் நம்ம. 1 2 இல்லை, எக்கச்சக்க முட்டை. கடற்கரை பூரா தான் இருக்குது. காற்று செம்ம ஃபோர்ஸ் அடிக்குது. நல்லா பேசலாம், எதுவும் கேட்காது உங்களுக்கு. இதுக்கப்புறம் மீன் பிடி டிவைஸ் ரெடி. இன்றைக்கி நம்மளுக்கு சிக்க போகிற மீன் என்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஓ வந்து பர்மா தாய்லாண்ட்லேருந்து ஆள் வந்து நீ வந்து அரெஸ்ட் பண்ணுறது போலீஸ். ஐயோயோ, சீ குக்கும்பரம் இது. இல்லீகலாக இங்கே வந்து அடிக்க வந்தாங்கன்னா அவங்க பிடிச்சி போட்டுருவாங்கலாம். ஓ, உயிரோட தான் இருக்குமா இது? எப்படி இருக்கு பாருங்க. ஓ வாவ். சரி, மீன் நம்மளுக்கு வேட்டையாட முடியுதுன்னு பார்ப்போம். நண்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகுது பாருங்க. கடிக்கும் தானே நண்டுன்றது. எம்மாடி எம்மா. இப்போ மறுபடியும் லோட் ஆகிடுங்க. ஆனால் தான் நம்ம கடல் உள்ளார வந்திருக்கோம் இப்போ. பட் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ குப்பை பாருங்கள். எதேதோ நாட்டில் போட்டது மெயின்லேண்டில் இது பண்ணுறது இங்கே வந்து சேருது. வெரி 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 பேடு ப்ரோ. எவ்வளோ அழகாக தண்ணி ஓடி வருது பாருங்க. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம். போட்ட உடனே மீன் ரெடியா? மீன் பிடிச்சாங்களா? கல்லில் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. ஐயோ, இப்போ எடுத்துகிட்டு வரணும் வேறு. அலை பயங்கரமாக வருதுங்க இந்த ஏரியாவில். நம்ம ஆல்மோஸ்ட் கடலுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்போம். அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்கு அலை அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் பூ சாப்பிட்லன்னு நாங்கள் அதனால் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஒரு மரத்தை சாவடிக்கிறோன்னு நினைக்காதீங்க. இந்த ஏரியாவில் வந்து இது எக்கச்சக்கமாக கிடைக்கும். எங்கிட்டு பார்த்தீங்கனாலும் இது கிடக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஒரு தேங்காய் மரமாக வளருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. முட்டை சாப்பிட்ற மாதிரி தான். எனக்கு என்ன பாவமாக தான் இருக்குது. எவ்வளோ வேகமாக இருட்டுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே பிச்சு டார்க் ஆகிடும். சீக்கிரமாக போனோம். செம ஃபாஸ்ட்டாக ஹைட்டட் ஆகிடுச்சிங்க. நம்ம போகும்போது அவ்வளோ கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு. மிஞ்சி போனால் நம்ம ஒரு 20 நிமிஷம் ரிட்டர்ன் வந்துருப்போம். இப்போ ஃபுல்லாக வந்து ஹைட்டட் ஆகி போயிடுது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. சட்டுப்பட்டுன்னு போகலாம் வாங்க. ஒரு இந்த தேங்காவை கையிலே அடித்து உடைக்கிறாருங்க. இதெல்லாம் தேவையில்லை போல இருக்குது. போடுதலை தென்னை மரமாக இருக்க வேண்டியது. அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. இப்படி பார்த்தா பூ கிடைக்குமா? ஐயோ, வெறித்தனமாக இருக்குது பூ. இதுதான் தேங்காய் பூ. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போயிடுச்சா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஃபுல்லாக இருக்கும், சாலிடாக இருக்கும். இது ஸ்மெல்லு நல்லா தான் இருக்குல்ல. ஸோ இது தேங்காவை கன்வெர்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, தேங்காய் பூவே ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அது கொப்பரை ஸ்மெல் வருதுங்க. ஸோ அதனால் சாப்பிடக்கூடாதுட்டாங்க. ஐ திங்க் இது ஹெல்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேபி ட்ரௌசி ஆகிடும் போல இருக்குது. கிளம்பலாம். ஒரு கண்ணை கொலை பண்ண பாவத்தோட கிளம்பும். பெருமாளே, இன்றைக்கி டேவை ஒரு பக்கா டீ கடையில் முடிக்கிறோங்க. நம்ம ஒரு டீ கடை லிட்டில் அந்தமான். வைபே வைபு தான்ப்பா. சரி, டாட்டா, பை பாய், see you.